வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். இன்றைக்கி வந்து நம்ம சூப்பர் குளோபல் வேல்யூஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் பிஹெச்பியில். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நம்ம வந்து பிஹெச்பியில் கொடுக்குற இன்புட்டாக இருக்கட்டும் ஒரு ஹெச்டிஎம்எல்குள்ளே தான் கொடுப்போம். அதே மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய நமக்கு வரக்கூடிய அவுட்புட்டாக இருக்கட்டும் நமக்கு ஹெச்டிஎம்எல்லேருந்து தான் வரும். பட் இதுக்கு இடையில நடக்கிற இந்த பிஹெச்பி அப்படிங்கிறது தான் ஃபுல் ப்ராசஸ். அது எதுக்கானது அப்படின்னா சர்வருக்கான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா சர்வர் சைடு ஆக்டிவிட்டியுமே நம்ம பிஹெச்பிலேருந்து தான் பண்ண போகிறோம். அப்போது இதுவரை நம்ம பிஹெச்பியில் பார்த்தது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம்னா பிஹெச்பியோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அதில் நமக்கு என்னென்னலாம் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்த்தோம். பட் இதை வந்து நான் ஒர்க் பண்ணணும், இதுலேருந்தே இதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா வெப் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். அதாவது நான் இதை வச்சு பேஸ் பண்ணி பண்ணக்கூடியது தான் என்னோட பிஹெச்பியில் நடக்கிற ஆக்டிவிட்டி. அப்போது நம்ம கொடுக்குற ஒரு வேரியபிளில் நான் டிக்ளேர் பண்ணுற ஏதோ ஒரு விஷயம், அந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு பேஸ் பண்ணி இது நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டியே இதை தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறது தான் சூப்பர் குளோபல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, எனக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது, இந்த பேஜில் இருந்து அந்த பேஜுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நான் சொல்கிறத வந்து எப்படின்னா நான் இந்த சூப்பர் குளோபல் வேல்யூவை வச்சு தான் சொல்ல முடியும். அப்போ இந்த சூப்பர் குளோபல் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ஒரு வேரியபிளாக தான் டிக்ளேர் பண்ணியிருப்போம். இது ஒரு ப்ரீ டிஃபைன்டு வேரியபிள் மாதிரி. அதாவது நம்ம எப்படி வந்து $ஏங்கிறதோட வேல்யூ 5, $bயோட வேல்யூ 10, இல்லை ஏதோ ஒரு நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசைன் பண்ணுறோமோ அதே மாதிரி ப்ரீ டிஃபைன்டாக ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணியிருப்போம். அதில் அதுக்கான ஒர்க் என்னவோ அது நடக்கும். இப்போ எனக்கு ஒரு நம்பர் இருக்குது, இந்த நம்பரை நீ அடுத்த பேஜுக்கு எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறப்ப அங்கே அந்த இடத்துல நான் ஒரு கமாண்ட் கொடுக்குறேன்னா அதை வந்து நான் ஒரு வேரியபிளாக சூப்பர் குளோபல் வேல்யூஸாக தான் நான் இங்கே கொடுப்பேன். ஓகேவா? இதை உங்களுக்கு கொஞ்சம் ப்ரோக்ராமாக பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். அதை நான் ப்ரோக்ராமேட்டிக்கலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 டைப்ஸ் இருக்குது. இதில் நம்ம இந்த ஒவ்வொரு டைப்ஸுமே ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்கான டைப்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த செஷன், குக்கி இதெல்லாமே வந்து என்னென்னா நான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரீஃபாகவே வந்து ஒரு ப்ரோக்ராமேட்டிக்கலாக நடத்துகிறேன். அது வந்து உங்களுக்கு பிஹெச்பியில் நம்ம ஃபார்ம்ஸ் போனதுக்கப்புறம் நல்ல ப்ரீஃபாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு பேசிக்காக இதில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம ஃபஸ்ட்டு விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பிஹெச்பி பேஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குளோபல் வேரியபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு அசோசியேட் அரே ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எல்லா வேல்யூஸ்மே வந்து அரேவாக தான் ப்ராசஸ் ஆகும். என்ன ஒர்க் நடக்கணும் அப்படிங்கிறத இந்த வேல்யூஸ்க்கு அதுவே அசைன் பண்ணிக்கும் அந்த அரே மூலியமாக. அப்போது இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஃபங்க்ஷன் UK அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா $x அப்படிங்கிற ஒரு வேல்யூ வச்சு வேரியபிள் வச்சு அதுக்கு 100 அப்படின்னு அசைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் கீழே இந்த ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிவிட்டு எக்கோவில் இந்த $x அப்படிங்கிறத நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேரியபிளே இல்லை அப்படின்னு சொல்லி கிடைக்கும். எதனால் அப்படின்னா இந்த $x அப்படிங்கிற வேரியபிள் எங்கே இருக்குது அப்படின்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது. இந்த $x அப்படிங்கிறத குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எந்த இடத்துல இருந்தாலும் இதை அக்சஸ் ஆகணும். பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கிறப்ப அந்த குளோபல் வேரியபிள்ஸ் இங்கே எடுக்காது. நான் வேணா உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, அன்டெஃபினைடு வேரியபிள் அப்படின்னு காட்டுது. அதே இது இப்போ எனக்கு இந்த x அப்படிங்கிறத எடுக்கணும் அப்படின்னா நம்ம அதை குளோபலாக மென்ஷன் பண்ணி காட்டணும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த குளோபல் அப்படிங்கிற சூப்பர் குளோபல் வேரியபிள்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இதை கேப்ஸில் கொடுக்கணும். $குளோபல் இது எல்லாமே வந்து டாலராக தான் அசைன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். $குளோபல் இதை டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இந்த x அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இங்கே என்னென்னா அதோட வேல்யூ 100 அப்படிங்கிறதையும் கொடுத்தாச்சு. இந்த இடத்துல வந்து நான் எக்கோவில் $x அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி இப்போ இந்த சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். பாருங்கள், 100 அப்படிங்கிறது இப்போ எனக்கு அக்சஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நான் இதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை ஒரு குளோபலாக நான் அசைன் பண்ணியிருக்கேன். அதனால இந்த எக்கோவில் எனக்கு இந்த இடத்துல ஒர்க் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் மெத்தட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வர் மெத்தட். சர்வர் அப்படிங்கிறது நீங்கள்
PHP சர்வர் அப்படிங்கிறப்ப இது எதை மென்ஷன் பண்ணணும்னா நம்மளோட ப்ராஜெக்டோட பாத் எங்கே இருக்குது, எந்த லொக்கேஷனில் ரன் ஆகுது, என்ன ஸ்கிரிப்டில் ரன் ஆகுது அப்படிங்கிற ஒவ்வொரு டீட்டெயில்ஸையுமே கெட் பண்ணுறதுக்கு இந்த சர்வர் அப்படிங்கிற குளோபல் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போது எக்கோவில் $_server இது எல்லாமே நம்ம கேப்ஸில் தான் கொடுக்கணும். சர்வர் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இது எந்த ஹோஸ்டில் ரன் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதனால HTTP_host அப்படிங்கிறது கொடுக்குறேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தா நமக்கு நம்ம ப்ராஜெக்ட் எந்த ஹோஸ்டில் ரன் ஆகுது அப்படின்னு தெரியும். இப்போ பாருங்கள், இங்கே வந்துருச்சா லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நான் என்னன்னா இதில் இன்னொன்று வைக்கிறேன், எக்கோ என்னோட சர்வரோட நேம் வேணும். அதனால இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை மட்டும் சர்வர் நேமாக மாற்றிக்கிறேன். கேப்ஸில் சர்வர் _name அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு இது எந்த சர்வர் நேமில் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நமக்கு இன்னொரு லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சா. இதை வந்து வேறு வித்தியாசமாக வந்து நான் என்ன பண்ணுறேன்னா என் ஃபைல் நேமை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால PHP self அப்படிங்கிறத ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். PHP_self அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இதை பார்த்தீங்கன்னா எனக்கு இது எந்த லொக்கேஷனில் UK அப்படிங்கிற ஃபோல்டரில் நான் வச்சுருக்க என் ஃபைல் நேம் அப்படிங்கிறது இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு. அப்போ நமக்கு $server அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுது, ஒரு ஃபைலோட ஸ்கிரிப்ட், லொக்கேஷன், பாத் இதெல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்த டேக் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னா $get எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ URLல பாஸ் ஆகிற வேல்யூவை ஒரு பேஜில் இருந்து இன்னொரு பேஜில் அந்த வேல்யூஸை வந்து கெட் பண்ணுறதுக்காக. கெட் அப்படின்னா இப்போ நான் இங்கே A அப்படிங்கிற வேல்யூ 10 அப்படின்ட்டு ஒரு URL மூலயமா பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து நான் அந்த 10ன்ற வேல்யூவை வாங்கி யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி இந்த கெட் மெத்தட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இப்போ இதை நான் ப்ரோக்ராமாக சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா sample.php அப்படிங்கிற பேஜில் நான் ஒரு ஃபார்ம் ஒரு ahref வச்சுக்கிறேன். அதில் எனக்கு s2.php அப்படிங்கிற ஒரு பேஜுக்கு போகணும்னு சொல்கிறேன். ஓகேவா, இது எப்படி நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன்னா ஒரு பட்டனா, அதனால பட்டன் கிளாஸ் அப்படிங்கிறத எழுதுறேன். கிளாஸ் இல்லாமலே நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இதில் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கொஷின் மார்க் யூஸ் பண்ணி எனக்கு என்ன வேல்யூ வந்து பாஸ் ஆகணுமோ அந்த வேல்யூவை நான் ஒரு நேம் வச்சு URLல பாஸ் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் நேம் அப்படிங்கிறதுல UK அப்படிங்கிற நேமை நான் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால நேம் அப்படிங்கிறதுல UK அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, நேம் அப்படின்றது பாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, URL மூலியமா பாஸ் ஆக போகுது. இப்போ நான் இந்த href டேகை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை PHPக்குள்ளே வச்சுருக்கனால எக்கோக்குள்ளே இந்த href மாற்றிக்கிட்டேன். நான் இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ இந்த பேஜ் ரன் பண்ணுவோம். எனக்கு இப்போ இந்த இடத்துல நமக்கு வெளியில் ஒரு நேம் காட்டணுமா, அதனால இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் அப்படின்னு ப்ராசஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். இந்த கிளிக் அப்படிங்கிற ஒரு லிங்க் எனக்கு வந்துருச்சா, href லிங்க். நான் இதை கிளிக் பண்ணணும், s2.php அப்படிங்கிற பேஜுக்கு போகுது. நேம் இன்னும் எனக்கு இங்கே பாஸ் ஆகலை. இங்கே பார்ப்போம். இப்போ நேம் அப்படிங்கிறத வந்து இங்கே நைட்டாக கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணாமல் இருக்குது. நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சிங்கிள் கொட்டேஷன் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு இப்போ இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போது இதை நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எனக்கு நேமில் UK அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் ஆகிடுச்சு. அப்போ எனக்கு s2.php அப்படிங்கிற பேஜில் URLல UK அப்படிங்கிற நேம் வந்துருச்சு. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல s2.phpனே ஒரு பேஜ் கிரியேட் பண்ண போகிறேன். அடுத்து s2.php அப்படிங்கிற பேஜ் நெக்ஸ்ட் இந்த இடத்துல கிரியேட் பண்ணிட்டேன்.
இப்போ எனக்கு யூஆர்எல்ல பாஸ் ஆகிற வேல்யூவை வாங்கி நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். அதுதான். அப்போ நான் என்னன்னா இங்கிட்ட ஒரு பிஹெச்பி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இந்த பிஹெச்பி இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டாலர் நான் ஒரு நேம் வேரியபிளில் நேம் செட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நேம் அப்படிங்கிறத $_get அப்படிங்கிற மெத்தட் மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த யூஆர்எல்ல பாஸ் ஆகிற நேமை வாங்க போகிறோம். பட் எனக்கு நேமுக்கு நான் என்ன நேம் அசைன் பண்ணியிருக்கேன், நேம் அப்படிங்கிற ஒரு நேம் அசைன் பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல அதில் நேம் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. ஓகேவா? இதை நம்ம இப்போ எக்கோ பண்ணி பார்ப்போம். எக்கோவில் $name அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. இங்கே சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாம்பிள் அப்படிங்கிற பேஜில் பாஸ் பண்ண யூகே அப்படின்ற நேமு இப்போ எனக்கு S2 அப்படிங்கிற பேஜில் நம்ம யூஸ் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா யூஆர்எல்ல வேல்யூ பாஸ் ஆகிற வேல்யூவை இங்கே கெட் பண்ணி நம்ம அதை எடுத்துக்கிறோம். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த கெட் மெத்தட். நெக்ஸ்ட் என்ன மெத்தட் அப்படின்னா போஸ்ட் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். போஸ்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட கெட் மாதிரியே தான். பட் போஸ்ட்டில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து கெட் அப்படிங்கிறதுல ஒரு யூஆர்எல்ல பாஸ் பண்ணுவீங்க. யூஆர்எல்ல பாஸ் ஆகிற வேல்யூவை வந்து நம்ம கெட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். பட் போஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் மூலியமாக ஒரு ஆக்ஷனில் பாஸ் பண்ணுறது தான் வந்து என்னென்னா போஸ்ட் மெத்தட்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஃபார்மில் இருக்கிற எல்லா வேல்யூஸையுமே எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு போஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இதை நான் ப்ரோக்ராமாக சொல்கிறேன். நான் இப்போது ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறேன். ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஃபார்மை நமக்கு மெத்தட் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், இங்கே போஸ்ட் அப்படிங்கிற மெத்தடா இந்த இடத்துல நான் போஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். இன்னொன்று வந்து ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது எந்த பேஜுக்கு போகணும் அப்படிங்கிறது சொல்கிறது தான் ஆக்ஷன். அப்போது நான் ஆக்ஷனில் S2.php அப்படிங்கிற ஒரு பேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே இந்த ஃபார்மை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபார்மை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போது நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நேம் செட் பண்ணுறேன். இன்புட் டைப் இல்லைனா நீங்கள் நேம் கூட வேணாம். இப்போ நான் டேரெக்டாகவே வேல்யூ வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு இன்புட் டைப்பில் டெக்ஸ்டாக வச்சு அதுக்கப்புறம் நேம் அப்படிங்கிறது S1 அப்படின்னு வச்சுருக்கேன். இது நான் செட் பண்ணுற நேம். ஓகேவா? அடுத்து வேல்யூ தான் நம்ம கொடுக்க போகிறது. நான் இந்த இடத்துல UK Infotech அப்படிங்கிற வேல்யூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இந்த இன்புட் டைப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அடுத்து இந்த இன்புட் டைப்லாம் நீங்கள் வந்து பூட்ஸ்ட்ராப் HTML படிச்சிருப்பீங்க. இல்லைனாலும் எங்கள் டியூட்டோரியலில் இருக்குது, போய் பாருங்கள். அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல புதுக்கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். அடுத்ததோட நேமை இந்த இடத்துல S2 அப்படின்னு சொல்லிட்டு வேற நேம் அசைன் பண்ணிக்கிறேன். எதனால இங்கே வந்து நான் நேம்னு ஒன்று செட் பண்ணுறேன், கம்பல்சரி வந்து அந்த நேம் ஒவ்வொன்றுக்கும் யூனிக்காக வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போஸ்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் வேல்யூவை பாஸ் பண்ண மாட்டோம், நேமை தான் பாஸ் பண்ணுவோம். அதனால தான் நான் ஒவ்வொரு நேமுக்கும் இங்கே யூனிக்காக செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் இந்த 2 வேல்யூ வச்சுட்டேன். ஒன்று UK Infotech, இன்னொன்று புதுக்கோட்டை. இதுக்கு 2 நேம் S1 S2 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேம் செட் பண்ணிட்டேன். எனக்கு ஆக்ஷன் எங்கே போகுது, S2.php அப்படிங்கிற இந்த பேஜுக்கு பாஸ் ஆகுது. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நம்ம இங்கே கெட் வச்சுருக்கோமா, கெட்டுக்கு பதிலாக போஸ்ட் அப்படின்னு மாற்றிட்டேன். ஏன்னா நம்ம இங்கே வந்து போஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறோமா. என்ன நேம் வச்சுருந்தோம், ஃபஸ்ட்டு எனக்கு அந்த UK Infotech அப்படிங்கிற வேல்யூவை கெட் பண்ணணும். அப்போ அதுக்கு நான் என்ன நேம் வச்சுருக்கேன்னு பாருங்கள், S1 வச்சுருக்கேன். அதனால இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா S1 அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா $city அப்படின்னு சொல்லி நான் நேம் வச்சு அதில் போஸ்ட்டில் வாங்குறேன். அங்கே S2 வச்சுருந்தேன்னா அதனால இங்கேயே வந்து அந்த S2வை போஸ்ட் மூலியமாக வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ இங்கே எக்கோவில் சிட்டியையும் கொடுக்குறேன்.
ஒரு போஸ்ட் மெத்தட், அதாவது என்னன்னா போஸ்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்ஷன் நடந்தால் மட்டும்தான் அந்த பேஜ் வந்து பாஸ் ஆகும். அதுக்கு நமக்கு வந்து ஒரு பட்டன் வந்து தேவை. இந்த இடத்துல நான் ஒரு பட்டன் கிளாஸ் செட் பண்ணிக்கிறேன். கிளாஸில் நான் இதை பட்டனாக அசைன் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இந்த பட்டனோட வேல்யூஸை ஒன்றும் அங்கே வாங்க போகிறது இல்லை, ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணுறதுக்காக தான். இதுக்கு நேம் அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான். இப்போ இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு, சாரி S2 பேஜில் இருக்குது, நம்ம சாம்பிள் பேஜுக்கு மாற்றி ரீஃப்ரெஷ் பண்ணிப்போம். யூகே இன்ஃபோடெக் புதுக்கோட்டை அப்படின்னு வந்துருச்சா, இங்கே சப்மிட் அப்படிங்கிற பட்டன் வந்துருச்சு. இப்போ நான் இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். எனக்கு பாருங்கள், மேலே பாருங்கள் URL s2.php பேஜில் இந்த யூகே இன்ஃபோடெக் புதுக்கோட்டை அப்படிங்கிற நேம் வந்து நம்ம போஸ்ட் மெத்தட் மூலியமாக வாங்கியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்குற ஃபைல், குக்கி, செஷன், ரெக்வஸ்ட் டைப்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸோட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ.